ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாவே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகுதுங்க. வாங்க, என்ன பேச போகிறீங்க இன்றைக்கி? இந்த விளையாட்டை பற்றி ஏதாவது பேசலாமான்னு பார்க்குறேன். விளையாட்டுலே ஒரு ஆராய்ச்சி. நீங்கள் எத்தனை விளையாட்டை பார்த்துக்கிறீங்களா? ஆண்டவன் ஆடிய ஆட்டம் என்ன? அவர் எத்தனை விளையாட்டெல்லாம் பண்ணிக்காரு. திருவிளையாடல். அந்த திருவிளையாடல்களில் நல்லது கெட்டது என்னென்ன பண்ணிக்காரு. அது மேலே அவருக்கு சொந்த விஷயம் அது. அதில் நம்ம தலையிடுறதுக்கு நாம் யார் இல்லைன்னா நம்ம அப்பா விஷயத்தில் நம்ம தலையிடலாம். அப்பா செய்த தவறுகளை எடுத்து கூறலாம். நமக்கு உரிமை உண்டு. நம்ம கடவுள் பந்த பார்த்து நம்ம பேசலாம். அவரை உட்காந்து பார்த்துருக்காரு. என்னெல்லாம் பேசலாம் பாரு அப்படின்ட்டு பாருங்க. மனுஷன் ஒருத்தனுக்கு கை கொடுக்குறான்னா அது என்ன அர்த்தத்தில் கொடுக்குறான்னு தெரியல. ஒருத்தனை பார்த்து சிரிக்குவான். அவன் மனசில் என்ன வச்சுன்னு சிரிக்கிறான்னு நம்மளால் தெரிய முடியாது. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. மனுஷன் சாப்பிடுறான்டா. ஒருத்தன் நல்லா இருந்தாங்க இவனுக்கு கண்டுபிடிக்காது. அதில் உன்னை நான் பார்க்குறேன் அப்படின்வான். இவன் நேரம் வரட்டும் உன்னை நான் கேட்குறேன்னுவான். இவன் இதே பல்பாய் போச்சு. கொஞ்ச நாளுக்கு பாருங்கள், கொஞ்ச நாளுக்கு முன்னே பாருங்கள், அப்பாவி மனிதர்கள் அவனுங்க 2 பேரும் ஆடுற ஆட்டத்தில் அப்பாவி மனுஷனுக்கு கணக்கில் இல்லாமல் சாப்பிட்றானுங்க. நான் அந்த ஒரு காட்சியை பார்த்தேன். கொரோனா சீசனில் கொளுத்தி போட்டாங்க உடல்களை. பதிக்கிறதுக்கு இடம் இல்லை, நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. அந்த மாதிரி நேற்று முதல் நாள் ஒரு டிவியில் ஒரு நியூஸ் பார்க்கும்போது அங்கங்கே பாடியில் கொளுத்துனுக்கிறாங்களோ. என்னடானாக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டாலாம் செத்து போயிட்டாலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பொறாமை உள்ளவர்கள். மனுஷன் நினச்சாக்கா நல்லதே செய்வான், கெட்டதே செய்வான். பாருங்க, தெரிஞ்ச தெரியாதோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் எஃபெக்ட் ஆனவங்க, இன்வால்வ் ஆனவங்க, மால்ட்டு பண்ணவங்க எத்தனை பேர். ஆனால் ஒருத்தர் 2 பேர் அவனுங்களுக்கு ஏதோ பாராட்ட தெரியவில்லை. ஓகே, நமக்கு ஏதாச்சும் இன்னொருத்தன் கதை. ஓகே, இல்லை நம்ம நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணும். ஒரு 4 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்கள பாராட்டணும். உன்னுடைய டைம் வரும்போது அவன் ஒன்றும் பாராட்டுவானேன்னா, ஒரு பந்தை செவுத்தில் நீ ஜோரம் அடித்தாலும் அது சரியாக உனக்கே வந்து விழும். ஓகே, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். மனசை தூய்மையாக வச்சுக்கணும். மனசை காத்துக்கோ நல்லபடி. மனுஷனுங்களை சாக வைக்காதீங்கப்பா.
நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, அப்பாவை ஜனங்களை சாவடிக்காதீங்க. பாவம் மனிதர்கள். நினைக்கிறேன் இதெல்லாம் யாரையும் நம்ம குறைச்சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அவன் செயல். ஆவதும் அழிவதும் அவன் கையில் இருக்கிறது. எல்லாம் அவர் பண்ணுற வேலை தான். நான் உண்மையாக சொல்கிறேன்ப்பா, அவரின்றி அனுபவம் அசையாது. அவர் பண்ணுற வேலை தான். ஓகே, எதுலேயும் ஒரு நன்மை இருக்கும்னு நம்ம நினச்சின்னு போகலாம். வணக்கம்.